எல்லோருக்கும் வணக்கம். கையில் கட்டர் வச்சுட்டு வணக்கம் சொல்கிறேன்னா பரவாயில்ல, கார்டனில் தான் நின்று இருக்கேன். நான் இப்போ கீரை இந்த கட்டர் மூலமாக நறுக்க போகிறேன். கீரை ரெசிபி ஒன்று செஞ்சு காமிக்க போகிறேன். அதாவது நம்ம மொட்டை மாடி தோட்டத்தில் கீரை நல்லா வளர்ந்துருச்சுங்க. இப்போ நான் வெட்டலைன்னு வைங்களேன், முத்தி போயிடும். சரியான பக்குவத்தில் இருக்குது ஆர்கானிக் கீரை. பாருங்களேன், என்ன தளதளன்னு இருக்குல்ல. இந்த கீரை விதை நம்ம viha.online இருக்குது, viha ஷாப்பில் இருக்குது. உங்களுக்கு கீரை விதைகள் இல்லை மற்ற பிளான்ஸ் வேணும்னா, மற்ற பிளான்ஸ் விதைகள் வேணும்னா நம்ம viha.online ஷாப்பில் வாங்கிக்கலாம். இந்த செடி வேணும்னா நம்ம viha ஷாப்புக்கு நேரடியாக வந்து வாங்கலாம். வெத்தலை கொடி நிறைய பேர் கேட்டிருந்தீங்கல்ல, அதெல்லாம் வந்து நேரில் வாங்க, குரியரில் அனுப்ப முடியாது. இன்னொன்று கருமஞ்சளும் நாங்கள் தர்றோம், வந்து வாங்கிக்கோங்க. சரி, இப்போ நான் வந்து கீரை இந்த கட்டர் வச்சு நறுக்கிக்கிறேன். இன்றைக்கி என்னடா உங்கள் வீட்டுக்கார் சமையலுக்கு வரலையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவருக்கு வேறு வேலை வந்துருச்சுங்க. அதனால் இங்கே பாருங்கள், வேரோடவே டாடா இதில் இருக்கிற மண்ணை நம்ம இதுலேயே தட்டிக்கலாம். அப்புறமே நான் சரி செய்துப்பேன். அதை என்ன உரம் மண் இல்லையா, வேஸ்ட் பண்ணக்கூடாது. அதனால் இங்கே பாருங்கள், நான் இப்போ பறித்தது கிட்டத்தட்ட ஒரு கட்டு, நல்லா ஒரு பிடி எடுத்திருக்கேன். நல்லா நீளமான தண்டு அப்படியே எடுத்துட்டேங்க. அந்த தண்டு நம்ம கடையில் வாங்கினா எவ்வளோ முத்துனதாக இருக்கும்ல. இங்கே பாருங்கள், இது எவ்வளோ எலஸாக இருக்குது. அப்படியே ஒடிச்சா அப்படியே ஒடிக்கலாம். ஆர்கானிக் கீரை என்னதான் இருந்தாலும் நம்ம விளை வச்சதில் அவ்வளோ மகிழ்ச்சி இருக்குது இல்லையா. இன்னும் நிறையா இருக்குது. அந்த கீரை பேக் கூட நம்ம viha.online தான். அந்த கீரை பேக்கில் கிட்டத்தட்ட 4 நாளைக்கு சமைக்கக்கூடிய அளவுக்கு கீரை இருக்கும். சரி, இப்போ நம்ம இதை அலசிட்டு அறிய ஆரம்பிச்சிடலாம். இப்போது நான் இதை அலசிக்கிறேன். நல்லா அலசிட்டு அப்புறம் நறுக்கிக்கலாம். இப்போது அலசின கீரையில் இருக்கக்கூடிய தண்ணி வடிகட்டணும் இல்லையா, அதனால் வடிகட்டியில் அப்படியே போட்டு வச்சுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் தண்ணி நல்லா வடியட்டும். பாருங்கள், பூச்சி சுத்தமாக இல்லை, பூச்சி பொட்டு இல்லாத கீரையை பறிச்சிருக்கோம் நம்ம. இதுக்கு ஆர்கானிக் பெஸ்ட்டு கூட நம்ம viha.online கொடுக்க போகிறேங்க சீக்கிரத்தில். உரமண் கேட்டிருக்கீங்க, என்ன உரம் போட்டால் நல்லா வளரும் அப்படின்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கீங்கல்ல, அது சீக்கிரத்தில் நம்ம viha.online கொடுக்குறேன், viha ஷாப்லேயும் கொடுக்குறேன். இப்போ இந்த கீரையில் இருக்கக்கூடிய தண்ணி வடிகிற வரைக்கும் நான் பூ பறிச்சிடுறேன். சாமிக்கு நான் இப்போல்லாம் பார்த்திங்கன்னா பூ வெளியில் வாங்குறதே கிடையாதுங்க, வீட்டில் இருக்கக்கூடிய பூவே வச்சு பூஜை செய்கிறேன். மல்லிகைப்பூ நல்லா மலர்ந்திருக்கு, மனம். இந்த பிராஸ் பூ கூட நம்ம viha.online இருக்குது, viha ஷாப்பில் இருக்குது. வேணுங்கிறவங்க ஆர்டர் போடலாம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா பழங்காலத்தில் சாமி கோயிலுக்கு போகும்போதும் இதில் எல்லாத்தையும் சாமிக்காக பூ பழம் எல்லாம் வச்சு எடுத்துகிட்டு போவாங்க. ரொம்ப நல்ல தரமான பிராஸை வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க. நான் அடுத்தது செம்பருத்தி பறிக்க போகிறேங்க. பாருங்கள், பல வண்ணங்களில் செம்பருத்தி பூ. பிங்க்கும் டார்க் பிங்க்கும் கலந்தது. அப்புறம் பார்த்திங்கன்னா குட்டி செம்பருத்தி. அடுத்தது மஞ்சள் செம்பருத்தி எல்லாம் பாருங்கள், அசந்து போவீங்க. இன்னும் பல வண்ணங்களில் இருக்குது. இங்கே பாருங்களேன், எனக்கு இந்த நிறம் ரொம்ப பிடிக்கும். பாபாவுக்கு வைப்பேன். பாபாவுக்கு மஞ்சள் செம்பருத்தி ரொம்ப பிடிக்கும் இல்லையா, அதனால் பாபாவுக்காக இது வாங்கினேன் நான். மஞ்சளும் வெள்ளையும் கலந்துருக்கு, அதுலேயே 2 இருக்குது. சின்ன செடி, ஆனால் பாருங்கள் பூ எவ்வளோ பெருசு. இது பாருங்கள், சிகப்பு, இளம் சிவப்பு நிறத்தில் உள்ள நல்ல டார்க் சிகப்பு. இதுவும் இப்போது ரோஜா பூ பாருங்கள், நிறையா இருக்குது. இது வந்து அடுக்கு செம்பருத்தி மஞ்சள்லையே. இது மஞ்சளில் உள்ள பாருங்கள் சிகப்பு நிறம் இருக்குது. எத்தனை வண்ணங்களும். ரோஜாவும் பல நிறங்களில் இருக்குது. பறிக்கவே மனசு வர மாட்டேங்குது, அதனால் பறிக்கலை. நான் வந்து சாமிக்கு ரொம்ப தேவைப்பட்டால் அந்த பூவெல்லாம் எடுத்துப்பேன் எப்போவுமே. இப்போ எல்லாருமே வந்து முழு தோட்டத்தையும் சுற்றி காமிங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. கொஞ்சம் பொறுமையாக இருங்க, கட்டாயம் நான் காமிப்பேன். அப்பப்போ சமைக்கும்போது சின்னதாக நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இல்லையா. முழு தோட்டத்தையும் புதியதாக வடிவமைச்சு வச்சுருக்கிறத நான் கூடிய சீக்கிரத்தில் காமிக்கிறேன். பாருங்கள், கூட நிறையா பூ எடுத்திருக்கோம், பல வண்ணங்களில் இருக்குது. இன்னும் நிறையா பூ இருக்குது. அடுத்தடுத்த எபிசோடில் நான் காமிக்கிறேன். சரி, இப்போது நம்ம
கீரை ரெசிபி செய்யறதுக்கு பச்சை மிளகா தேவைப்படுது. அதனால் ஒரு 2 பச்சை மிளகா இதுலேருந்து கிள்ளிக்கலாம். பச்சை மிளகா எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா எல்லா நேரத்துலையும் இருக்குது. நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க, எப்படி பருப்புலெல்லாம் கூட இருக்குது. 2 பச்சை மிளகா நமக்கு போதும் எடுத்துக்கிட்டேன். கீரையில் இருந்த தண்ணி எல்லாம் நல்லா வடிஞ்சிருச்சு. இப்போ இது நறுக்கிக்கலாம். நம்ம பாருங்கள் எவ்வளோ எலசாக இருக்குது பாருங்கள். முடிஞ்சளவு நீங்கள் மொட்டை மாடியில் எங்கெங்கே இடம் இருக்கோ வராண்டாவில் அங்கெல்லாம் இந்த மாதிரி செடி வச்சுக்கோங்க. நாங்கள் 27 வருஷமாக இந்த செடியை வச்சு பராமரிச்சுக்கிட்டு வர்றோம் மொட்டை மாடியில். இப்போ யாரை பார்த்திங்கனாலும் மொட்டை மாடி தோட்டம் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அநேகமாக சென்னையில் முதலாக வைத்தது நாங்கள் தான். இப்போது நான் அடுப்பை பற்ற வச்சுக்கிறேன். இந்த கடாய் வந்து சூடாகட்டும். அதுக்குள்ளே நம்ம பறிச்சோம்ல பச்சை மிளகா, அதை நீள வாக்கா நான் நறுக்கி வச்சுக்கிறேன். கடாய் சூடாயிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், எண்ணெய் ஊற்றிக்கலாம். இந்த எண்ணெய் பாட்டில் கூட நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, அழகாக இருக்கும் மேடம் கொடுங்கன்னு. கூடிய சீக்கிரத்தில் ஏற்பாடு பண்ணுறேன். எண்ணெய் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நான் 1.5 டீஸ்பூன் அளவு ஊற்றியிருக்கேன். நான் கீரையில் ரெசிப்பின்னு சொல்கிறீங்களே, என்ன ரெசிபி அப்படின்னு கேட்டிங்கன்னா, கீரையில் புதுவிதமான ரெசிபி நானாக கண்டுபிடிச்சது. மற்ற கீரை ரெசிபி பண்ணுறோம் இல்லையா, அதை காட்டிலும் இது சுவை அதிகமாக இருக்கும். பிள்ளைங்க கீரைனால வேண்டான்னு ஒதுக்குறாங்கல்ல, இப்படி செஞ்சு கொடுங்க, நீங்கள் ஒதுக்கவே மாட்டாங்க. இப்போது எண்ணெய் சூடாயிடுச்சு. முதல்ல நான் கடுகை போடுறேன். கடுகு நல்லா வெடிக்கட்டும். கடுகு வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதில் உளுத்தம் பருப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஒரு 1 டீஸ்பூன் போல் போட்டுக்கோங்க. உளுத்தம் பருப்பு நல்லா செவக்க வந்தோடனே ஒரு மணம் வரும் பார்த்திங்களா, அந்த நேரம் பார்த்து 1/2 டீஸ்பூன் போல் சீரகம் போட்டுக்கோங்க. சீரகமும் நல்லா பொரியட்டும். அடுத்தது பெரிய வெங்காயம் 1 பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க, அதை சேர்த்துக்கோங்க. அடுத்தது அதில் சிகப்பு மிளகாய் 2, நம்ம பறித்தோம் இல்லையா பச்சை மிளகாய் 2, இப்படி உடச்சி கீரி சேர்த்துக்கோங்க. இப்போது ஒரு தக்காளி பொடியாக நறுக்கி வச்சதை சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க. இதில் லேசாக தண்ணி தெளிச்சுக்கோங்க. அவ்வளோதான். சும்மா ஒரு 2 டீஸ்பூன் போல் தண்ணி ஊற்றிட்டு மூடி வச்சுக்கலாம். இந்த தக்காளி நல்லா குழையணும். இப்போது தக்காளி குழஞ்சிருக்கும் பாருங்கள், குழஞ்சிருச்சு. இதில் நம்ம என்ன பண்ணலாம், வெட்டி வச்சுருக்கோம் இல்லையா கீரை, இதை சேர்த்துக்கலாம். இப்போது இது வரைக்கும் உங்களுக்கு இது என்னடா இது நம்ம வழக்கமாக செய்கிற மாதிரி தானே, இது என்ன பெருசாக இவங்க செஞ்சு காமிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தோணும். இதில் புதுசாக நான் ஒரு ப்ராடக்ட் போட போகிறேன், அதாவது புதுசாக ஒரு காய்கறி சேர்க்க போகிறேன். இப்போது கீரையில் தண்ணி கொஞ்சம் நம்ம ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கலாம். மூடி வைக்க போகிறதில்ல. கீரை வந்து மூடி வைக்கக்கூடாதுன்னு நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க இல்லையா, அதுக்கு காரணம் என்னென்னா, அதில் கீரையில் ஏகப்பட்ட சத்து இருக்குது. அது மூடி வச்சோன்னா மீண்டும் அதில் சத்து போய் சேர்ந்து நமக்கு ஆகாதுன்ற ஒரு காரணமும் சொல்லுவாங்க. இன்னொன்று பார்த்திங்கன்னா, இப்போ கீரையில் பூச்சி இருந்ததுன்னா அந்த பூச்சியோடையே சமைக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்படும், திறந்தே வைக்கணும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. எதுவாக இருப்பினும் பரவாயில்ல, நமக்கு கீரை வேகணும், அவ்வளோதான். இப்போது கீரை வெந்துருச்சு பாருங்கள். அடுத்தது ஒரு பொருள் சேர்க்க போகிறேன்னு சொன்னேன் இல்லையா, என்னென்னா உருளைக்கிழங்கு வேக வச்சு மசிச்சது சேர்த்துக்கோங்க, சுவையாக இருக்கும். பொதுவாக நம்ம என்ன பண்ணுவோம், ஒன்றா தேங்காய் பூ போடுவோம் இல்லையா. நான் இப்போ மசிச்ச உருளைக்கிழங்கு போட்டிருக்கேன். உருளைக்கிழங்கு ஒன்று எடுத்துக்கோங்க, வேக வச்சு அதை மசிச்சு இதில் சேர்த்துக்கிட்டு
கடைசியில் என்ன பண்ணுங்க, நம்ம வீஹா சாம்பார் தூள் நடுவில் எங்கே சுற்றி வந்தாலும் வீஹா சாம்பார் தூளில் நிற்கிறேன்ல, வீஹா ப்ராடக்ட்ஸில் வீஹா சாம்பார் தூள் இருந்தால் அதை சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா உங்ககிட்ட என்ன சாம்பார் பொடி இருக்கோ அதை சேர்த்துக்கோங்க. இவ்வளோ சேர்க்கணுன்னா ஒரு டீஸ்பூன்லேருந்து 2 டீஸ்பூன். ஏன்னா எங்களோடது எங்கள் சாம்பார் பொடி நான் வந்து 1.5 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், சுவையாக இருக்கும். கிழங்கு இருந்தாலே நம்ம பிள்ளைங்கள்லாம் விடுவாங்களா என்ன? அதை காமிச்சே நம்ம சாப்பிட வைக்கலாமே. கிழங்குல கார்போஹைட்ரேட் இருக்குது, கீரையில் ப்ரோட்டீன் இருக்குது. ரெண்டும் சேர்த்து நம்ம சாதத்தில் குழச்சி சாப்பிட வச்சோன்னு வைங்களேன், ரொம்ப பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. அதில் ஒரு சொட்டு நெய் விட்டுருங்க, ஆஹாஹா பிரமாதமாக இருக்கும். ஓகே, இப்போது நம்ம அடுப்புலேருந்து இறக்கி வேறு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஆலு மசியல் பொரியல் ரெடி. ரொம்ப நல்லா இருக்கு. இந்த புதிய டிஷ்ஷை நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், சுவையாக இருக்கும். கமெண்ட்ஸில் கமெண்ட் போடுங்க. மீண்டும் அடுத்த பதிவில் வேற ஒரு நல்ல தலைப்போடு உங்களை எல்லாம் சீக்கிரத்தில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். அன்பான வாடிக்கையாளர்களே, உங்கள் விஹா ஸ்டோரில் பூஜை பொருட்கள், சிலைகள், ராசிக்கற்கள், வாஸ்து பொருட்கள், விதைகள், பாரம்பரிய அரிசி வகைகள், சிறுதானியங்கள், ஆர்கானிக் பொருட்கள், மூலிகை எண்ணெய், மளிகை பொருட்கள், மரச்செக்கு எண்ணெய், மரப்பொருட்கள், வெள்ளி ஆபரணங்கள், கிஃப்ட் ஆர்டிகல்ஸ், காட்டன் மற்றும் பட்டு புடவைகள், காட்டன் சுடிதார்கள், பட்டு பாவாடை, குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள், ஹை குவாலிட்டி இமிடேஷன் நகைகள், வீட்டு உபயோக பொருட்கள், ஜூட் பேக்ஸ், ஹேண்ட்மேட் சோப்ஸ், அழகு சாதன பொருட்கள், சிறுதானிய பிஸ்கெட்டுகள், ஹோம் அப்ளையன்சஸ், இன்னும் பற்பல பொருட்கள் விற்பனைக்குள்ளது. விஹா ப்ராடக்ட்களை நீங்கள் வாங்க விரும்பினால் அது எங்களுடைய viha.online வெப்சைட் மற்றும் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள எங்கள் விஹா ஸ்டோரில் மட்டுமே கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். வேறு எந்த ஆன்லைன் வெப்சைட்களிலும் விஹா ப்ராடக்ட்கள் விற்பனைக்கு கிடையாது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். எங்கள் விஹா ஸ்டோரின் விலாசத்தை கண்டறிய கூகுள் மேப்ஸில் விஹா ஸ்டோர் என்று டைப் செய்தால் வழியை கண்டறியலாம். www.viha.online வெப்சைட்டிலும் விஹா ஸ்டோரின் அட்ரஸ் உள்ளது.